அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு போராடின தமிழ்நாட்டிலேருந்து தலைவர்கள் யார் யார் அப்படிங்கிறத தினம் ஒரு தலைவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான்ப்பா பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எந்த தலைவர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலு நாச்சியார் அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக இருக்காதுப்பா. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம் ஓரியன்டாக என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ப்ரீஃப் வீடியோ என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கூல் புக்கில் வேலு நாச்சியாரை பற்றி நடத்தியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை போய் பாருங்கள். இதில் உங்களுக்கு வேலு நாச்சியார் அவர்கள் பற்றி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வேலு நாச்சியார் அவர்கள் எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 3, 1730 தான் பிறக்கிறாங்க. எங்கே பிறக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் ராஜா செல்லமுத்து சேதுபதிக்கு ஒரே பெண் மகளா பிறக்கிறாங்க. அவங்களோட அம்மா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்தாத்தாள் நாச்சியார் அவர்கள். இந்த செல்லமுத்து சேதுபதி அவர்களுக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிறதுனால வேலு நாச்சியார் அவர்களை ஒரு ஆண் மகன் போன்றே அவங்கள வளர்த்தெடுக்கிறாங்க. வேலு நாச்சியார் அவர்களுக்கு தெரிந்த தற்காப்பு கலை பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளரி, தடி சண்டை மற்றும் ஆயுதங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற தற்காப்பு கலைகள் எல்லாமே சொல்லி கொடுத்து ஒரு சிறந்த ஆண்மகன் போல வேலு நாச்சியார் அவர்களை செல்லமுத்து சேதுபதி அவர்கள் வளர்த்துக்கிட்டு வராங்க. அவங்க எந்தெந்த மொழிகளில் புலமை பெற்று இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது மொழிகளில் வேலு நாச்சியார் அவர்கள் புலமை பெற்று விளந்தாங்க. மேலும் குதிரை சவாரி, வில்வித்தை இதிலெல்லாம் மிகவும் திறமசாலியாக வேலு நாச்சியார் அவர்கள் விளங்கினாங்க. இப்படி செல்லமுத்து சேதுபதி அவர்கள் வேலு நாச்சியார் அவர்களும் அன்போடு வாழ்ந்துக்கிட்டு வர்ற காலத்தில் அவங்களுக்கு 16 வயது ஆனோடனே சிவகங்கை ராஜாவான முத்துவடுகநாதர் அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க. இவங்க வேலு நாச்சியார் அவர்கள் முத்துவடுகநாதரை திருமணம் செய்ததுக்கு அப்புறம் வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையும் அவங்களுக்கு பிறக்குது. இவங்க மகிழ்வான வாழ்வு வாழ்ந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் 1772 லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் அவங்க தலைமையில் ஆற்காடு நவாப் அவங்களோட சேர்ந்து கம்பெனி படைகள் காளையார் கோவில் அப்படிங்கிற இடத்துல முத்துவடுகநாதரை தாக்குறாங்க. அந்த தாக்குதலில் முத்துவடுகநாதர் அவர்கள் இறந்து போயிடுறாங்க. முத்துவடுகநாதர் இறந்து போனதுக்கப்புறம் வேலு நாச்சியார் அவர்களோட அமைச்சரான மருது சகோதரர்கள், தாண்டவராயன் இவங்க எல்லாமே சேர்ந்து வேலு நாச்சியார் அவர்களோட மகளோட சேர்ந்து திண்டுக்கலுக்கு அருகே உள்ள விருப்பாட்சிக்காவில் கோபால நாயக்கர் அவர்கள் பாதுகாப்பில் தலைமறைவாக வாழ்கிறதுக்கு அவங்கள வற்புறுத்துறாங்க. அவங்க தலைமறைவான வாழ்க்கை வாழ்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க தப்பிச்சு போகும்போது அவங்கள ஆடு மேய்க்கிற உடையாள் அப்படிங்கிற பெண் அவங்க காட்டி கொடுக்க மறுக்கிறதுனால அந்த பொண்ணையுமே ஆங்கிலேயர்கள் கொலை பண்ணிடுறாங்க. வேலு நாச்சியார் அவர்கள் தலைமறைவாக 8 ஆண்டுகள் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது தன்னோட கணவரை கொன்ற பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்க்கணும் அப்படின்னும் தான் இழந்த இடங்களை மீட்கணும் அப்படின்னும் ஒரு பெரும் படையை திரட்டி அவங்கள எதிர்கொள்ளணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ஹைதர் அலியோட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தனக்கு ஆங்கிலேயர் மூலமாக என்னென்ன இடர்பாடுகள்லாம் ஏற்பட்டது அப்படிங்கிறத உருது மொழியில் தனக்கு ஏற்பட்ட பிணக்குகளுக்கு கடிதமாக எழுதி தன்னோட தளவாய் தாண்டவராயன்ட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க, ஹைதர் அலிகிட்ட கொண்டு சேர்க்கும்படி. அவங்க உருது மொழியில் எழுதியிருக்கிறத பார்த்த ஹைதர் அலி மிகவும் மனசு சந்தோஷப்பட்டு வேலு நாச்சியார் அவர்களுக்கு உதவ முன் வராங்க. வேலு நாச்சியார் அவர்கள் ஹைதர் அலிகிட்ட என்ன தனக்கு வேணும்னு கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5000 காலாட்படை வீரர்களும் 5000 குதிரைப்படை வீரர்களும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. உடனே ஹைதர் அலி அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சொந்தமான திண்டுக்கல் கோட்டையில் உள்ள அவரோட தளபதி சையத் அப்படிங்கிற இராணுவ தளபதிகிட்ட சொல்லி வேலு நாச்சியார் அவர்களுக்கு தேவையான இராணுவ உதவிகளை வழங்கும்படி உத்தரவிட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் வேலு நாச்சியார் அவர்கள் கோபால நாயக்கர், ஹைதர் அலி ப்ளஸ் அவங்களோட மருது சகோதரர்கள், குயிலி இவங்க எல்லாத்தோடையும் சேர்ந்து அவங்க பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்கு அவங்க முற்படுவாங்க. அவங்க முற்படும்போது அவங்க ஆங்கிலேயர்களை எந்த மாதிரி எதிர்க்கணும் அப்படின்னு அவங்க திட்டம் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்களோட வெடிமருந்துகளையும் அவங்க வெடிமருந்து எங்கெங்கே பதுக்கி வச்சுருக்காங்கங்கிற இடத்த
ஈஸியாக அழிச்சிட்டோம் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் நம்ம எளிமையாக வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த முடிவுக்கு வருவாங்க. உடனே அவங்க வெடிமருந்து வச்சிருக்க இடத்த அழிக்கிறதுக்கு வந்து முற்படுவாங்க. இதில் வேலுநாச்சியாரோட தோழியான குயிலியோட பங்களிப்பு மிக மிக முக்கியமாக இருக்கும். ஏன்னா அவங்க உடம்புல நெருப்பை வச்சுக்கிட்டு அந்த ஆங்கிலேயரோட வெடிமருந்து வச்சுருக்க கிடங்குல போய் குதித்து அவங்க வெடிமருந்து எல்லாமே அழிச்சிருவாங்க. அதனால் வேலுநாச்சியார் அவர்கள் வந்து பிரிட்டிஷாரை வந்து ஈஸியாக ஜெயிச்சு அவங்க இழந்த இடத்துகளை வந்து மீட்டெடுத்திருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து முதல்ல இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக பிரிட்டிஷை எதிர்த்த பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவர்கள் தான். வேலுநாச்சியார் அவர்கள் அவங்க இடத்த மீட்டதுக்கப்புறம் அவங்களோட அமைச்சர்கள் மருது சகோதரர்களை சேர்ந்து அந்த சிவகங்கை பகுதியை மீண்டு வந்து அவங்க ஆட்சி செய்வாங்க. அவங்க ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த சிவகங்கையை ஆங்கிலேயரிடமிருந்து மீட்டு அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது 1793 அவங்களோட மகள் வந்து இறந்து போயிடுவாங்க. அப்படி இறந்து போனதுனால இவங்க பெரிய மன உளைச்சலுக்கு உட்பட்டு டிசம்பர் 25, 1796 வந்து வேலுநாச்சியார் அவர்கள் வந்து இறந்து போயிடுவாங்க. அவங்க வேலுநாச்சியார் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அவங்களுக்கு என்னென்ன மரியாதையெல்லாம் செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 18, 2014 அன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் சூரக்குளத்தில் இந்திய ரூபாயில் 60 லட்சம் மதிப்பீட்டில் வந்து அவங்க வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு வந்து ஒரு நினைவு மண்டபத்தை வந்து கட்டுனாங்க. அதை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க. அந்த இடத்துல வந்து அந்த மண்டபத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலுநாச்சியார் அவர்கள் பயன்படுத்திய ஈட்டி, வாள் முதலிய பொருள்கள்லாம் வச்சு அங்கேயே ஒரு அருங்காட்சியகம் மாதிரி சிவகங்கையில் வச்சும் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்திய அரசு என்ன மரியாதை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலுநாச்சியார் நினைவாக வந்து டிசம்பர் 31, 2008 அன்னைக்கு வந்து ஒரு அஞ்சல் தலையும் வந்து வேலுநாச்சியார் அவர்களுக்காக வந்து வெளியிட்டாங்க. வேலுநாச்சியார் சம்மந்தமாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான்ப்பா. இது ப்ரீஃப் வீடியோ இல்லைப்பா, மறுபடியும் சொல்லிக்கிறோம். ஏன்னா ப்ரீஃபான வீடியோ வந்து உங்களுக்கு நம்ம ஸ்கூல் புக் வச்சு நடத்தி கொடுத்துருப்போம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்கோம். தினம் ஒரு தலைவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி வேலுநாச்சியார் பார்த்தோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்தடுத்த தலைவர்கள் பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.